கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நம்ம மறுசீரமைப்பை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு வீட்லேயுமா மறுசீரமைப்பு, நம்ம எதெல்லாம் மறுசீரமைப்பு நம்மளுக்கு நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகுன்றதை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். மறுசீரமைப்பு அப்படின்னா ஏற்கனவே இருந்தது, ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ இல்லை நம்மளோட உடைப்பினாலேயோ அது மறுபடியும் என்ன பண்ணியிருக்கு, சரி செய்யப்பட வேண்டும் அப்படின்றதுனால மறுபடியும் தேவன்கிட்ட கொடுத்து அதை நீங்கள் சீரமைங்க, தேவனே மறுபடியும் உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி இந்த நாளில் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இந்த நாளில் நம்ம பார்க்குறதான ஒரு காரியம், ஆவிக்குரிய நிலையில் ஒரு எழுச்சி பெற வேண்டும் அப்படின்றத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆவிக்குரிய எழுச்சி அப்படின்றத ஒரு அலட்சியம், ஆவிக்குரிய நிலையில் நம்ம இருக்கிறதான ஒரு அலட்சியத்திலிருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இல்லை அப்படின்னா எப்படி சொல்லணும்னா, ஒரு ஆவிக்குரிய நிலையில் மரித்து போன நிலையில் இருக்கிறதான நாம் மறுபடியுமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மீண்டுமாய் பலன் அடையணும், மீண்டுமாய் தேவன் உயிர்ப்பிக்க வேண்டும். நம்ம ஆவிக்குரிய நிலைமையில் தான் நம்ம இருந்தோம், ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையினால் நம்ம என்ன பண்ணுறோம், பின்னுக்கு தள்ளப்பட்டுட்டோம். இல்லை மரித்த நிலையில் இருக்கிறதான நாம் மறுபடியுமாய் தேவன்கிட்ட சொல்லி மறுபடியும் தேவன் நம்மளை மறுபடியுமாய் சீரமைக்கும்படியாய் நம்முடைய ஆவிக்குரிய நிலையை தேவன்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். அதன் இதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். எபேசியர் 5:14. எபேசியர் 5:14. இது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான ஒரு வசனம் தான். எபேசியர் 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அப்பொழுது நீ தூங்குகிறதான நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த இதை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆரம்பத்தில் 1வது அதிகாரத்தை பார்த்தோம்னா, எபேசியர் 1வது அதிகாரத்தை பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு அதிகாரத்தை 1வது அதிகாரத்தை எடுங்களேன். அப்போ ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கோம், அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதினான நிருபம், அது 1வது வசனம் பாருங்கள். தேவனுடைய சித்தத்தினால இயேசு கிறிஸ்துனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. இது யாருக்கு எழுதுறாங்களா? விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு. நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் எழுந்துருங்க அப்படின்னு சொல்லி அவிசுவாசிகளுக்கு சொல்லலை, ரட்சிக்கப்படாதவங்களுக்கு சொல்லலை. இது யாருக்கு சொல்கிறாங்க? ரட்சிக்கப்பட்டு விசுவாசியாக இருக்கிற, அதுவும் யாருக்கு? பரிசுத்தவான்களுக்கு அவரு சொல்கிறாரு. அப்போ பரிசுத்தவான்கள் விசுவாசிகள் எப்படி தான் இருக்கிறாங்களா? மரித்து போன நிலையில், ஆவிக்குரிய மரித்து போன நிலையில் தான் இருக்கிறாங்க. தூங்குகிறதான நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த தூக்கம் அப்படின்றது நம்ம ரிட்டெல்லாம் தூங்குறதான தூக்கம் இல்லை, ஆவிக்குரிய நிலையில் நம்ம எப்படி இருக்கிறோம்? தூங்குகிறவர்கள் போல தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. இப்போ நம்மளுக்கு சரீரம் இருக்குதுன்றது தெரியும், நம்மளுக்கு ஆவி ஆத்மா சரீரம் இருக்குதுன்றது தெரியும், நமக்குள்ளே ஆவி இருக்குது அப்படின்றதும் தெரியும். சரீரம் இருக்குதுன்றது எப்படி தெரியும்? நம்மளுக்கு டெய்லியும் பார்க்குறோம், டெய்லியும் கண்ணார நம்ம பார்க்குறதுனால நம்மளுக்கு சரீரம் இருக்கிறது தெரியுது. கை இருக்குது, கால் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நல்லா தெரியுது. அது எப்படி தெரியுது அப்படின்னா, கை வலிக்கிறப்ப தெரியுது, கை இதை ஒரே வலியாக இருக்குது கை அப்படின்றது எப்போ தெரியுது? சரீரத்தில் கை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியுது. தலைவலியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர தலைவலியாக இருக்குது அப்படின்னு இருக்கிறப்ப எப்படி தெரியுது? நம்மளுக்கு தலை இருக்குது அப்படின்றது தெரியுது. கால், இடுப்பு எங்கெங்கெல்லாம் வலிக்குதோ அங்கங்கெல்லாம் எப்படி தெரியுது? சரீரம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியுது. என்னைக்காவது நம்மளுக்கு மூச்சு இருக்குதா, ஆவி இருக்குதா அப்படின்றத நம்ம யோசித்துருக்குறோமா, நினச்சிருக்குமா அப்படின்னா அது நம்மளுக்கு அந்த நினைப்பே இருக்காது. மூச்சு ஏதோ நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்ப, ஏதோ நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது, மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்ப தான் என்ன பண்ணும் நம்மளுக்கு அந்த நினைப்பே, ஓ மூச்சின்னு இருக்குது, அது ஒரு காற்று ஆவி, அது இல்லைன்னா செத்துருவோம் அப்படின்ற நினப்பு எப்போ வரும்னா, கொஞ்சம் லைட்டாக மூச்சு அடைக்குது பார்த்தீங்களா, அப்போ தான் தெரியும். என்னைக்காவது நம்ம தூங்குறப்ப திடீர்னு எந்திரிச்சு மூச்சு வருதா, ஓகே உயிரோட தான் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம எனக்காவது மூச்சு இழுத்து பார்த்துக்கிறோமா? இல்லை, நம்ம ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், திடீர்னு ஆமாம் இவ்வளோ நேரம் மூச்சு நல்லா தான் வந்துச்சா அப்படின்னு எப்பயாவது நிறுத்தி செய்கிற வேலையை விட்டுட்டு, இப்போ சமைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சமைக்கிறத விட்டுட்டு மூச்சு நல்லா தான் வருதா அப்படின்னு என்னைக்காவது நிறுத்தி பார்த்துருக்குறோமா? கிடையாது. திடீர்னு தூக்கத்தில் எந்திரிச்சு, அப்பா நான் எந்திரிச்சிட்டேன், நல்லா தான் இருக்கிறேன், உயிரோடு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னைக்காவது நம்ம யோசித்துருக்குறோமா? காலையில் எந்திரிக்கிறப்ப கூட நான் தூங்கிட்டோம், தூக்கத்தில் நம்ம செத்துருப்போம், நானும் பரவாயில்ல ஆண்டோட இருக்கிறப்ப நம்ம முழிச்சிக்கிட்டோம் அப்படியே காலையில் அந்த யோசனை வந்திருக்குதா? இல்லவே இல்லை. அது இல்லை, அந்த மூச்சு இல்லைன்னா என்ன பண்ணிருக்க மாட்டோம், இருக்க மாட்டோம், என்ன பண்ண மாட்டோம், நம்ம இருக்க மாட்டோம், செத்துருவோம். ஆனால்
நம்ம சரீரத்தை குறித்து நம்மளுக்கு அந்த ஒரு இது இருக்குது. ஏன்னா அது வலிக்குது, கை கால் வலி, தலைவலி, இதெல்லாமே நம்ம சரீரத்தில் வலிக்கிறப்ப அதனோட அருமை தெரியுது. ஆனால் கையிலன்னா என்ன பண்ணலாம்? உயிரோட இருக்கலாம். கால் இல்லைனாலும் என்ன பண்ணலாம்? உயிரோடு இருக்கலாம். ஆனால் அந்த மூச்சிலன்னு என்ன பண்ண முடியாது? உயிரோட இருக்க முடியாது. ஆனால் அது நம்மளுக்கு தெரியுதா? அதை பற்றி யோசிக்கிறோமா? அதை பற்றி நினைக்கிறோமா? இல்லவே இல்லை. அதுபோல தான் இந்த விசுவாசிகள் பரிசுத்தவான்கள்னு சொல்லி சொல்கிறார் பார்த்தீங்களா எபேசு சபைக்கு. நான் புரிஞ்சுக்கிட்டது, சபைக்கு போகிறோம், சபைக்கு நம்ம போகிறது தெரியாமல் போகிறோமா? தெரிஞ்சு தான் போகிறோம். அதை எப்போ போகிறோம்? சனிக்கிழமை நம்மளுக்கு தெரிஞ்சிருது. என்னென்னு, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு நம்ம என்ன பண்ணோம்? சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு நம்ம தெரியாமல் போகிறோமா? தெரிஞ்சு தான் போகிறோம். அந்த மாதிரி கை இருக்கிறது தெரியுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் சபைக்கு போகணுங்கிறது நம்மளுக்கு தெரியுது. சபைக்கு போகணும், ஆராதனையில் உட்காரணும், பாட்டு பாடுறோம், கை தட்டுறோம், அது எல்லாமே பண்ணுறோம், சபைக்கும் போகிறோம். அப்படி இல்லைன்னா எப்படி தலைவலிக்கு டேப்லெட் போகிற மாதிரி இந்த வாரம் போகலன்னா என்ன பண்ணுவாங்க? ஏன் வரலன்னு கேட்பாங்க. அதுவும் தெரியும் நம்மளுக்கு. ஆனால் அங்கே போய் உட்காந்தோம்னா ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, அவர் நம்மளோட கூட இடைப்படுறாரு, நம்மளோட கூட பேசுகிறாரு, ஒரு ஆவியானவர் இருக்கிறாரு. நம்ம எதுக்கு போகிறோம் அப்படின்னு நம்ம எனக்காவது யோசிச்சுட்டு போயிருக்கிறோமா? நம்ம சபைக்கு போகிறோன்னு தெரியுது. எப்படி தெரியுது? முந்தின நாளே நம்மளுக்கு தெரிஞ்சிருது. எப்படி? சனிக்கிழமையே தெரிஞ்சிருது. அதுவும் ஒரு வாரம் சபைக்கு போகலன்னா, நான் போன வாரமே போகல, இந்த வாரம் என்ன பண்ணணும்? நான் சபைக்கு போகணுன்றதும் தெரியுது. ஆனால் எதுக்கு சபைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியுதா அப்படின்னா இல்லை. எதுக்கு நம்ம சபைக்கு போகிறோம், என்ன காரணத்துக்காக போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியல. நம்ம சரீரம் எப்படி இருக்குதோ சரீரம் மாதிரி தான் நம்ம சபையும் பார்க்குறோம். கண்ணால் பார்க்குறோம், இது பண்ணுறோம். ஆனால் மூச்சு எப்படி நம்ம உணர்றதில்லையோ அந்த மாதிரி நம்ம எதுக்காக போகிறோம் அப்படின்றத நம்ம உணர்கிறதே கிடையாது. அதை பற்றி நம்மளுக்கு அந்த யோசனையுமே இருக்கிறதும் இல்லை. இது எதை குறிக்குதுன்னா ஆவிக்குரிய ஒரு அலட்சியம். இந்த நாளையில் நான் பார்க்குறது, எழுச்சி நம்ம பெற வேண்டும் அப்படின்னா தூங்குகிறதான நீ அப்படின்னா அந்த தூக்கன்றது எதை குறிக்கும் அப்படின்னா ஒரு அலட்சியம். அது பார்த்துக்கலாம். அப்படிப்பட்டு இருக்கிறதே நம்மளுக்கு, நம்ம அந்த உயிர் இல்லைன்னா, அந்த மூச்சு இல்லைன்னா நம்ம செத்துருவோம். ஆனால் அதை குறித்து ஏதாவது நம்மளுக்கு அக்கறை இருக்குதா? அதை என்னைக்காவது நினைக்கிறோமா? அந்த மாதிரி தான் ஆவி குறித்து நம்ம எப்பயாவது நினைக்கிறோமா, யோசிக்கிறோமா, சிந்திக்கிறோமா அப்படின்னா இல்லவே இல்லை. அதை குறித்து தான் நம்மளுக்கே ஒரு அலட்சியம். அதை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அதுதான் சொல்கிறேன், மரித்தோரில் என்பது நம்ம மரித்து போயிருக்கிறதான வாழ்க்கை இல்லை, பழைய வாழ்க்கை. ஒன்று நம்ம எப்படி வச்சுக்கலாம்னா, ஏற்கனவே மரித்திருக்கிறதான வாழ்க்கை. நம்ம எதுக்காக நம்ம மரித்தோம்? மரித்து போன நிலையில் இருக்கிறதான வாழ்க்கை விட்டு எழுந்துருன்னு வச்சுக்கலாம். இன்னொன்று, நம்ம மரித்து தான் என்ன பண்ணோம்? ஒரு விஷயத்துக்காக மரித்து தான் ஆவியில் பலனடைஞ்சு நம்ம வந்தோம். இன்னுமே மறுபடியும் நம்ம சோர்வுக்குள்ளாக நம்ம அந்த ஒரு மெத்தனமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடுறோம்? மறுபடியும் அந்த வாழ்க்கைக்குள்ளாகறிய திரும்பவுமா நம்ம என்ன பண்ணிடுறோம்? போயிடுறோம். அந்த அலட்சியத்தின் காரணமாக ஒரு காரியம் நடக்குது, அதை நான் கண்டுக்கவே இல்லை. அதை நான் செஞ்சேன் அப்படின்னா அது என் வாழ்க்கையில் வரும். ஆனால் அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை அப்படின்னா என் வாழ்க்கையில் நடக்குமா? அது நடக்காது. ஒரு சில காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து தான் நம்ம பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே வந்தோம். ஆனால் நம்ம பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டோம் பார்த்தீங்களா, அதை பற்றி நம்மளுக்கு ஏதாவது எண்ணம் இருக்குதா? நம்ம இப்படி பரிசுத்தமாக இருக்கணும், இப்படி ஆண்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற ஏதாவது எண்ணம் இருக்குதா? இல்லை. அதை என்ன பண்ணிடுறோம்? ஒரு அலட்சியமாக விட்டுறோம். அப்போ நம்ம விட்டு வந்ததான காரியம் என்ன பண்ணோம்? நம்முடைய வாழ்க்கையில் மறுபடியுமா பின்தொடரும். அப்போ அது எல்லாத்தையுமே நம்ம ஓரம் கட்டிட்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மறுபடியுமா ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு புதுசாக தேவன்கிட்ட நம்ம கேட்கணும். ஆண்டவரே, என் ஆவிக்குரிய வாழ்க்கையை மறுபடியுமா நீங்கள் புதுப்பிங்க, அதில் ஒரு எழுச்சி நீங்கள் கட்டளையிடுங்க. நான் இவ்வளோ நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி அந்த யோசனையே இல்லாமல் இருந்துட்டேன். நான் சபைக்கு போகணும்னு தெரியும். இவர் எழுதுறது யாருக்கு எழுதுறாருன்னா சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கு தான் எழுதுறாரு. அப்போ நான் சபைக்கு போகணும்னு தெரியும், நான் பாட்டு பாடணும்னு தெரியும், பாட்டு பாடினா நான் கைத்தட்டணும்னு தெரியும், கையை உயர்த்த சொன்னால் கையை உயர்த்தணும்னு தெரியும். இந்த எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் என் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கிறேன், எந்த நிலைமையில் இருக்கிறேன், அதனால் என்னென்ன நடக்கும் அப்படின்றது என்ன பண்ணலை, தெரியல. அதுதான் ஒரு உயிரை. நான் சபைக்கு போகிறதுனாலையோ, நான் சரீர பிரகாரமாக போய் அங்கே உட்காரதுனாலையோ ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்றது தான் முக்கியம். ஆனால் அதை பற்றி எனக்கு யோசனையே இல்லை, அதை பற்றி நான் நினைக்கிறதே இல்லை, அதை பற்றி அந்த சிந்தனையே நம்மளுக்கு இருக்கிறது இல்லை. அது மறந்ததுனால என்ன பண்ணுறாரு? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பலன் இல்லாததுனால அது எதையுமே தேவனால் என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. ஏன் பிரச்சனை? ஏன் மறு சீரமைப்பு அப்படின்னா, நம்ம ஆரம்ப காலத்தில் ரொம்ப ஃபயராக இருந்தோம்.
ரட்சிக்கப்பட்ட உடனே ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருந்தோம்? நல்லா ஜெபம் பண்ணோம், பரிசுத்தமாக இருந்தோம், நல்லா பைபிள் படித்தோம், ஆண்டவருக்காக நம்ம வைராக்கியமாக இருந்தோம், விசுவாசமாக இருந்தோம், எல்லாமே பண்ணணும். அது எப்போ? ஆரம்ப காலத்தில். ஆனால் இப்போ எப்படி இருக்கிறோம்? அது நம்மளுக்கு மறந்தே போச்சு. ஒரு குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ணுன்றாங்க? மூச்சு விடுதா அப்படின்னு பார்க்குறாங்க. மூச்சு விடுதா, கத்துதா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதனோட அருமை எப்போ தெரியுது? பிறந்த உடனே. அது மூச்சு வரலன்னு வைங்களேன், அந்த குழந்தையோட என்ன பண்ணது? இறந்துருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அந்த குழந்தைக்கு மூச்சு வர்றது எப்போ தெரியுது? அது பிறந்த உடனே தெரியுது. அதுக்கப்புறம் அதை பற்றி எதாவது யோசிக்கிறோமா? அது மூச்சு விடுதா, மூச்சு விடலையான்னு அதை பற்றி யோசிக்கிறோமா? அந்த மாதிரி தான் நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த ஆவிக்குரிய வாழ்க்கைன்றது ரொம்ப நம்மளுக்கு இம்பார்ட்டண்டாக இருக்குது, ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்ம பயங்கரமாக ஜெபிக்கிறோம், எல்லா காரியங்களும் அவ்வளோ ஃபயராக நம்ம பண்ணுறோம். அது எப்போ? ஆரம்ப காலத்தில். ஆனால் அது அப்படியே பழகினதுனால நம்ம மூச்சு விடுறதே நம்ம என்ன பண்ணுறதில்ல, மறந்துறதில்ல, அதை யோசிக்கிறதே இல்லாத போல தான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னே நம்மளுக்கு தெரியறதில்ல. நம்ம பாட்டுக்கு வந்தோம், போனோம், இருந்தோம், செஞ்சோம், சபைக்கு போனோம், ஏன் போகிறோன்னு தெரியாது, எதுக்கு போகலன்னு தெரியாது. அதை பற்றி அந்த யோசனையே இல்லை. நம்ம பர்சனல் லைஃப் எப்படி இருக்குது, ஆவியானவரோட எப்படி இருக்குது அப்படின்றத என்ன பண்ணுறதில்ல, நம்மளுக்கு தெரியறதில்ல. அப்போ இந்த நாட்களில் ஆவிக்குரிய வாழ்க்கை நம்மளுக்கு ஒரு எழுச்சி பெறணும், ஒரு புதுப்பிக்கப்படணும் அப்படின்னா தேவனோடு இருக்கிற உறவு புதுப்பிக்கப்படணும். தேவனோடு இருக்கிற உறவில் நம்ம புதுப்பிக்கப்பட்டோம் அப்படின்னா நம்ம இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு புத்துணர்ச்சியை கட்டாயம் நம்ம பெற முடியும். அந்த உறவே இல்லை, நாங்கள் பேசவே இல்லை, ஆவியானவரும் நானும் பேசவே இல்லை, தேவனும் நானும் பேசிக்கவே இல்லை அப்படின்னா எப்படி? அந்த உறவே சரிப்படலை அப்படின்னா எப்படி இருக்கும்? நானே என் மனைவியும் நாங்கள் பேசிக்கவே இல்லை அப்படின்னா எங்கள் குடும்பம் எப்படி இருக்கும்? அந்த சமாதானம் எப்படி இருக்கும்? வர வேண்டிய நன்மை எப்படி வரும்? எதுவுமே நடக்காது. அப்போ என் பிள்ளைங்க எப்படி வளரும்? அது ஒரே ஒரு விஷயம். எது? நானும் என் மனைவியும் பேசிக்கலை. நானும் என் மனைவியும் பேசிக்கலை அப்படின்னா நான் ஒரு பக்கம் இருப்பேன், என் மனைவி ஒரு பக்கம் இருப்பாங்க. என் பிள்ளைங்களை எப்படி? நான் ஒரு இஷ்டத்துக்கு வளர்ப்பேன், என் மனைவி ஒரு இஷ்டத்துக்கு வளர்ப்பாங்க. நான் ஒரு இஷ்டத்துக்கு எந்த காரியத்தையும் செய்வேன், என் மனைவி ஒரு இஷ்டத்துக்கு எந்த காரியத்தையுமே செய்வாங்க. அந்த குடும்பம் சீர்படுமா அப்படின்னா சீர்படாது. சரியாக வருமா அப்படின்னா சரியாக வராது. அது எங்கள் 2 பேர்த்த லைஃப்பை மட்டும் பாதிக்குது அப்படின்னா ஓகே, என் பிள்ளைங்களையும் என்ன பண்ணுது? சேர்த்து பாதிக்குது. அதுபோல தான் நம்ம ஆவியானவரோட நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை சரியாக இல்லை, தேவனோடு இருக்கிற அந்த உறவு நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஒரு உறவு சரியாக இல்லை அப்படின்னா அது நம்ம 2 பேர்த்த மட்டும் பாதிக்காது, நம்ம முழு குடும்பத்தையுமே என்ன பண்ணோம்? அது பாதிக்கும். முழு குடும்பத்தை மாத்திரம் இல்லை, முழு சபையுமே என்ன பண்ணோம்? அது பாதிக்கும். அது காரணம் என்னது? தேவனோடு இருக்கிற உறவு சரியாக இல்லை. அப்போ தேவனோடு இருக்கிற உறவு சரியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு 3 காரியத்தை நான் சொல்கிறேன். முதலாவது, ஜெபம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஜெபன்றது தேவனோடு கூட நம்ம பேசுகிறது. அவர் நம்மோடு கூட பேசுகிறார், நாம் தேவனோடு கூட பேசுகிறதான காரியம். உறவுக்கு ரொம்ப முக்கியமானது ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி நான் உணர்ந்துக்கிட்டு பேசணும். அதுதான் நான் ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனோடு இருக்கிற உறவுலையும் சரி, குடும்பத்துலேயும் சரி, அது எந்த உறவு சரியாக இருக்கணும்னாலும் முதலாவது பேசணும். அது எதுவாக இருந்தாலும் சரி, அது என் மேலே குறையாக இருந்தாலும் சரி, மனைவி மேலே குறை எதாவது இருந்தாலும், ஏசப்பா இதை நீங்கள் செய்யலை அப்படின்னா என்ன பண்ணும்? அவரோட சமூகத்தில் உட்காந்து ஏன் இதை செய்யலை, ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க, இது எப்போ செய்வீங்க அப்படின்னாவது நம்ம போய் உட்காந்து அவர்கிட்ட கேட்டோன்னு வைங்களேன். அப்போ நான் இதை இப்போ செய்வேன், இன்னும் 6 மாதம் கழித்து செய்வேன், இதனால தான் நான் செய்ய மாட்டேங்கிறேன் அப்படின்றது அவர் என்ன பண்ணுவார்? நம்மளோடு கூட பேசுவார். அது பேசுகிறதான நேரம் எது அப்படின்னா ஜெப நேரம். முதலாவது நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 26:41. மத்தேயு 26:41. 42வது பக்கம் இருக்கு, புதிய ஏற்பாடு. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. எப்படி ஜெபிக்கணுமா? விழித்திருந்து ஜெபிக்கணும். எதுக்காக நம்ம விழித்திருந்து ஜெபிக்கணுமா? சோதனைக்கு உட்படாதபடிக்கு. நம்ம எப்படி ஜெபிக்கணுன்றது விழித்திருந்து நம்ம ஜெபிக்கணும். ஆனால் எதுக்காக நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னா நாம் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்கணும். சரி, இந்த இடத்துல சொல்கிறாரு மாம்சமோ ஆவியோ உற்சாகம் உள்ளதா, மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார் அப்படின்னு. அப்போ விழித்திருந்து ஜெபிக்கணுன்றது இது ஒரு கடமை கிடையாது, இது ஒரு தீர்மானம். ஏன்னா
ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சம் பலவீனமானது தான். ஆமாம், என் மாம்சம் பலவீனமானது தான். ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன்? ஜெபிப்பேன். நம்மளால் முடியல, பலவீனமாக இருக்கிறதுனால நம்மளால் ஜெபிக்க முடியல. சூழ்நிலையாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பம் எதுவாக இருந்தாலும் அது என்னது? பலவீனமான ஒரு காரியம். அதனால் என்ன பண்ண முடியல? என்னால் ஜெபிக்க முடியல. ஆனால் எது உற்சாகம் உள்ளது? ஆவி உற்சாகம் உள்ளதாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். விழித்திருந்து ஜெபிக்கணும். விழித்திருந்து ஜெபிக்க முடிந்தால் ஜெபிங்க அப்படின்னு சொல்லி இல்லை, விழித்திருந்து ஜெபிங்கள் அப்படின்னா இந்த நம்ம ஜெபிக்கணுன்றது நம்மளோட காலையில் எழுந்திரிச்சோன்னே ஜெபிக்கணும், நைட்டானால் ஜெபிக்கணும் அப்படின்றது நம்மளுடைய கடமை கிடையாது. இது ஒரு தீர்மானம். நான் ஜெபிப்பேன், நான் இந்த நேரத்திற்கு இந்த டைமுக்கு இதை குறித்து ஆனால் நிறைய தடவை பேசியிருக்காங்க. நான் ஜெபிக்கணும்னா இந்த நேரத்துக்கு நான் எந்திரிச்சு நான் ஜெபிக்கணும்னா ஜெபிக்கணும். அது நைட்டு ஜெபிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? நான் ஜெபிக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு கடமை கிடையாது, அது ஒரு தீர்மானம். இப்போ தானியேல் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 வேளையும் அவன் என்ன பண்ணார்? ஜெபிச்சார். எதுக்கு 3 வேளையும் அவர் ஜெபிச்சார்? அவர் தீர்மானம் பண்ணார், நான் 3 வேளையும் ஜெபிப்பேன். அது என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நான் என்ன பண்ணுவேன்? ஜெபிப்பேன். அந்த இடத்துல அவர் ஆண்டவரே நீங்கள் சொல்லிவிட்டீங்க, அப்புறம் என் கடமையை செய்கிறேன், என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவர் செஞ்சாரா? இல்லை என்ன ஆனாலும் நான் ஜெபிப்பேன்னு சொல்லி அவர் தீர்மானமாக இருந்தாரா? நான் பேசுவேன், என்ன ஆனால் நீங்கள் பேசலாம்னு என்ன பண்ணுவேன்? நான் பேசுவேன். நீங்கள் பேசுகிறீங்களா இல்லையோ, நான் பேசுவேன் அப்படின்ற ஒரு தீர்மானம். அது யார்கிட்ட இருக்கணும்? தேவனோடு கூட இருக்கணும். அப்படி தேவனோடு கூட நம்ம பேசணும் அப்படின்னா அந்த உறவு என்ன பண்ணும்? பலப்படும். அந்த உறவு பலப்பட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ணும்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு நாளும் குன்றி போகவே போகாது. அப்போ நம்ம ஜெபிக்கிறதா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கட்டும், குடும்பத்திலையாக இருக்கட்டும், தொழிலில் இருக்கட்டும், வேலைத்திலையாக இருக்கட்டும், கண்டிப்பாக தேவன் நம்மளோடு கூட இடைப்பட்டு நம்மளோடு கூட பேசி அதை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். அப்போஸ்தலர் 4:31. அப்போஸ்தலர் 4:31. 166வது பக்கம் இருக்கும். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள், பிரசங்கித்தார்கள். விசுவாசிகளாய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா அவர்கள் ஜெபம் பண்ணின போது. ஒரே மனசு, ஒரே இருதயம், இது என்னது ஒன்றுது அப்படின்றலாம் எந்த இதுவுமே இல்லாமல் இருக்கிறப்ப எப்போ நடந்துச்சு அப்படின்னா அவங்க ஜெபம் பண்ண போது. இது நார்மலாக இருந்த டைமில் அவங்களோட இருதயம் எப்படி இருக்குமா? இருக்காது. எதனால் அந்த இருதயம் எல்லாமே ஒரே இருதயமாக இருந்தது, ஒரே மனசு, ஒரே இருதயம், இது எனக்கு உண்டானது உனக்கு உண்டானது அப்படின்னு இல்லாமல் இருந்தது எப்போ அப்படின்னா ஜெபிக்கிற பொழுது. அப்போ நான் இதை என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நான் இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டேன். எப்படின்னா, நானும் என் மனைவியும் ஜெபிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நானும் என் மனைவியும் ஜெபித்தோம் அப்படின்னா என் இருதயமோ என் மனசும் என் மனைவியோட இருதயமோ என் மனைவியோட மனசும் என்ன பண்ணுமா? ஒரே மனசு ஒரே இருதயமாக இருக்கும். என்னது ஒன்றுது, நீ பெரியவங்க நான் பெரியவங்க, நான் தான் செய்யணும் நீ தான் செய்யணும் அப்படின்றது எந்த இதுவுமே பாகுபாடுமே அந்த இடத்துல என்ன பண்ணுது? இருக்காது. அது எப்போ அப்படின்னா நானும் என் மனைவியும் கூடி ஒரு இடத்துல ஜெபிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல இந்த காரியம்லாம் நடக்கும். இது ஒரு பக்கம். அதே வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம குடும்பமாக கணவன் மனைவியாக இருக்கட்டும், அது குடும்பமாக இருக்கட்டும் இல்லை சபையாக இருக்கட்டும், கூடி ஜெபிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, அது பிரச்சனையாக இருந்தாலும் சரி, போராட்டமாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அது என்ன பண்ணும்? அதிரும், அசையும். அது நடக்கவே முடியாது, அது ஆகவே ஆகாது, இல்லவே இல்லை அப்படின்றப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம ஜெபத்தில் அது என்ன பண்ணும்? அசையும். இவங்களெல்லாம் மாற்றவே முடியாது, இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது, இவங்களாம் சொல்லி புரியவே வைக்க முடியாது அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம ஜெபத்தில் என்ன பண்ணோம்? அதை
அசைக்க முடியும். அந்த மனுஷங்களே நம்ம என்ன பண்ண முடியும்? அசைக்கி பார்க்க முடியும். அது நம்மளோட வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், இல்லை பிரச்சனையாக இருக்கட்டும், அது எந்த குடும்ப சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம ஜெபத்தால் அசைக்க முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. அது எப்போன்னா நம்ம கூடி ஜெபிக்கும் பொழுது. இப்போ நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, நம்மள ஒரு போராட்டம், நமக்கு நடக்காத காரியமாக இருக்குது, அது எப்படி நடக்கும், என்ன ஆகும், இது எப்படி மாற்றுறது அப்படின்னு அது எந்த காரியமாக இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் கணவன் மனைவியாக கூடி நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள், நீங்கள் அசைக்க முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அது எப்போ முடியும்? யாரால் முடியும் அப்படின்னா உங்களால் முடியும். கூடி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக கட்டாயமாக அது என்ன பண்ணும்? அசையும். இவ்வளோ நாளாக இருக்குது, என்ன பண்ண முடியும்? இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே இதை என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குதா? போட்ட கல் மாதிரியே இருக்குதா? அது அசையவே அசையலையா? நீங்கள் கூடி ஒருமனப்பட்டு நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள், அது கண்டிப்பாக என்ன பண்ணும்? அசையும். அது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, யார் வேணால் சொல்லியிருக்கலாம், இல்லைப்பா இது பண்ணவே முடியாதுப்பா, இது செய்யவே முடியாதுப்பா, இது அவ்வளோதான்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம், மனுஷங்க சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் நம்மளால் முடியும். அது யாரோட பலத்தினால முடியும்? பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் முடியும். அப்போ நம்ம அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பலப்பட்டு இருந்தோம்னு வைங்களேன், கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும்? அந்த காரியங்களை அசைக்க முடியும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. எரேமியா 33:3. எரேமியா 33:3. 920 பக்கம் இருக்கும் பழைய ஏற்பாடு. எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எப்போ அவர் அறிவிப்பாருன்னா, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது. கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. தேவனை நோக்கி நம்ம கூப்பிடும்போது அவர் என்ன பண்ணுறாரு? உத்தரவு கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்தது, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களே உனக்கு உனக்கு தெரியாது, உனக்கு அது புரியவும் புரியாது, ஆனால் நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு அறிவிப்பேன். அது நம்முடைய மூளைக்கு எட்டவே எட்டாது, நம்முடைய மூளைக்கு தெரியவே தெரியாது. இதெல்லாம் நடக்குமா, நடக்காதா, இதெல்லாம் அசையுமா, இதெல்லாம் மாறுமா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கட்டாயம் என்ன பண்ணுவார்? ஒரு உத்தரவு கொடுக்குறாரு. அந்த உத்தரவு வந்து ஒரு ஆர்டர், ஒரு கட்டளை. நடக்கவே நடக்காதுன்றதுக்கு நீங்கள் கூப்பிட்டு சொன்னீங்கன்னா உடனே ஒரு ஆர்டர் போடுறாரு, ஒரு உத்தரவு கொடுக்குறாரு. அது எப்படிப்பட்ட காரியமாக இருக்குன்னா நம்மளால கிரகிக்கவே முடியாது. நம்முடைய மூளைக்கு என்ன பண்ணது? எட்டவே எட்டாது. இதெல்லாம் செய்வாரா, இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற காரியத்தை நீங்கள் ஒரு வார்த்தை ஆண்டுட்டு கூப்பிட்டு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஒரு ஆர்டர் போடுறாரு. அந்த ஆர்டர் போட்ட உடனே அது என்ன பண்ணுது? சாதாரண காரியம் கிடையாது. சின்ன காரியங்களை, ஒரு சில காரியங்களை நான் செய்வேன், சிறிய காரியங்களை செய்வேன் அப்படின்னு சொல்ல, பெரிய காரியங்களை அவர் என்ன பண்ணுறாராம்? நம்மளுக்கு அறிவிக்கிற தேவனாக இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் அப்படின்னா, சின்ன காரியனாவே அவரோட நம்மளுக்கு பெரிய விஷயமா இருக்கும். அவரோட பார்வையில் ஒரு சின்ன காரியமாக இருக்கிறது நம்மளோட வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? அது பெரிய காரியமாக இருக்கும். அவரே சொல்கிறார் பெரிய காரியத்தை செய்வேன் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய காரியமாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில். அவரே ஒரு ஆர்டர், ஒரு உத்தரவு போட்டு உன் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்வேன் அப்படின்னு சொன்னாவே அது நம்ம வாழ்நாள் முழுதும் போதுமாக இருக்கும். ஆனால் அவர் சொல்கிறாரு உன் வாழ்க்கையில் நான் பெரிய காரியத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு. அப்போ அவரே ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுறாரு, நான் பெரிய காரியம்னா அப்போ அது எவ்வளோ பெரிய காரியமாக இருக்கும்? அப்போ அதை மிஞ்சி நம்மளுக்கு என்ன தேவையாக இருக்கும்? அப்போ நாம் செய்ய வேண்டியது என்னது? அவரை நோக்கி கூப்பிடு. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயம் அவர் உத்தரவு தருகிற தேவனாக இருக்கிறார், ஒரு ஆர்டர் போடுற தேவனாக இருக்கிறார், கட்டளை கொடுக்குற தேவனாக இருக்கிறாரு. அது பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறதா இருக்கும். அந்த ஜெபத்தால் வந்து நான் ஏற்கனவே நான் சொன்னேன், அன்றைக்கி ஒரு இதில் நான் பேசியிருந்தேன். ஜெபன்றது அக்னி போன்றது, ஜெபன்றது நெருப்பு போன்றது, அக்னி போன்றது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ஒரு அடுப்பு எரியுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வில்லேஜ் சைடெலாம் நம்மளுக்கு தெரியும். நம்ம காலையில் தண்ணி காய வைக்கிறோம்ல, நம்ம என்ன பண்ணுறோம்? தண்ணி காய வைக்கணும்னா ஃபஸ்ட்டு அடுப்பில் இருக்கிற அந்த சாம்பலெல்லாம் அள்ளிடுவோம், சரியா? சாம்பலாம் அள்ளிட்டு திரும்ப அடுத்த நாள் என்ன பண்ணுவோம்? இது தண்ணி காய வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ நல்லா நீங்கள் அதே அடுப்பில் தான் என்ன பண்ணுறீங்க? காலையில் அந்த சாம்பல்லாம் கையில் அள்ளுறீங்க. சரி,
நல்லா கனகனன்னு நல்லா தகன்னு எரிஞ்சிட்டு இருக்குதுல்ல, நெருப்பாக இருக்குதுல்ல அடுப்பில், அப்போ கை விட்டு அள்ளுவீங்களா? ஏன் அள்ள மாட்டேங்கிறீங்க? அதே தான் அடுத்த நாள் காலையில் அள்ளுறீங்க, ஏன் அள்ள மாட்டேங்கிறீங்க? அழிஞ்சு போகுது அள்ளுறீங்க, அப்போ அது நெருப்பாகுது, அள்ள மாட்டேங்கிறீங்க. அந்த மாதிரி தான் நம்மளோட ஜெப வாழ்க்கை சரியாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அது அக்னி போன்றது, நெருப்பு போன்றது. நம்ம சுற்றி இருக்கிற குடும்பத்தை, நம்மளுடைய குடும்பத்தை பிசாசு தொடவே முடியாது. நம்மளால் எப்படி லிட்டரலாக நாம் ஒரு அடுப்பில் இருக்கிற நெருப்பை நம்ம கையால் அள்ள முடியாதோ, அது போல தான் நம்முடைய ஜெப வாழ்க்கையும். நம்ம ஜெப வாழ்க்கை மட்டும் சரியாக இருந்துச்சு அப்படின்னா பிசாசு நம்மளை தொடவே முடியாது. நம்ம குடும்பத்தையாக இருக்கட்டும், நம்மளுடைய வேலையாக இருக்கட்டும், நம்முடைய தொழிலாக இருக்கட்டும், நம்மளோட சரீரத்தையாக இருக்கட்டும், எதையுமே பிசாசு என்ன பண்ண முடியாது, தொடவே முடியாது. ஏன்னா அவன் தொடணும்னா எதை தொடுறான்? அக்னி தொடுறான், நெருப்பை தொடுறான், அவனால் தொடவே முடியாது. ஆனால் அதே நம்முடைய ஜெப வாழ்க்கை ஒரு பாதி குறைஞ்சிச்சின்னு வைங்களேன், என்ன பண்ணுவான்? மேலே இருக்கிற சாம்பிள் மேலே இருக்கும், அடியில் நெருப்பு இருக்கும், என்ன பண்ணுவான்? பாதி தொடுவான். அப்போ தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது? ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஏதாவது ஒரு போராட்டம் வருது, ஏதோ ஒரு பலவீனம் வருது, ஏதாவது ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் நடக்குது. எதனால் நடக்குது? பாதி நெருப்பு தான் இருக்குது, பாதி மேலே சாம்பல் தான் இருக்குது. அவன் தொட்டால் என்ன பண்ணது? அவனை சுடாது, அவனுக்கு ஒன்றுமே ஆகாது. அவன் என்ன பண்ணுவான்? அதை வெளியில் எடுக்க முடியும் அவனால். அது எதனால்? பாதி நெருப்பு தான் இருக்குது, முழுசாக எரியல. அதே நெருப்பே இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவான்? அள்ளி வெளியில் போட்டு போயிட்டே இருப்பான். ஏன்னா நெருப்பே இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது. நம்ம ஜெப வாழ்க்கை எப்போ குறையுதோ, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்போ நம்ம பலவீனப்படுறோமோ, அப்போ தான் பிசாசு என்ன பண்ணுறான்? நம்மளை தொடுறான். நான் ஒரு ஊழியக்காரங்களோட ஒரு மெசேஜ் நான் கேட்டேன். அவர் சொன்னார், நான் தலைவலி வந்துச்சு அப்படின்னா நான் ஏன் வந்துச்சுன்னா பிசாசு பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டாலாம் நான் யோசிக்க மாட்டேன். முதலாவது தலைவலி வந்துச்சுன்னா கூட தலைவலி வர்றதுக்கு எனக்கு வரக்கூடாது, அப்போ எனக்கு வந்ததுக்கு என்ன காரணம், என்கிட்ட என்ன உடைப்பு இருக்குது. அப்போ எனக்கு இந்த தீராத தலைவலி வருது அப்படின்னா முதலாவது என்ன பண்ணுது? என்கிட்ட ஏதோ ஒரு உடைப்பு இருக்குது, ஏதோ ஒரு குறைவு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் போய் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து நான் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவேன். ஆண்டவர் இந்த தலைவலி வர்றதுக்கு என்கிட்ட என்ன காரணம் அப்படின்னு நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன்னா என்ன பண்ணாது? ஆண்டவரே, அப்போ நான் என்கிட்ட ஏதாவது உடைப்பு இருந்துச்சு, என்கிட்ட ஏதாவது ஒரு கீழ்ப்படியாமல் ஏதோ ஒரு காரியம் இருந்துச்சு அப்படின்னா என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நான் தேவ சமூகத்தில் உட்காந்து நான் ஒப்புரவு ஆக ஆரம்பிச்சேன்னா அந்த தலைவலி என்ன பண்ணிடும்? சரியாயிரும். நான் அந்த காரணம், இந்த காரணம், அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை அப்படின்னு நான் யாரையுமே நான் என்ன பண்ண மாட்டேன்? நான் கம்ப்ளைண்ட்டே பண்ண மாட்டேன். ஒரு தலைவலி வந்தால் கூட அது காரணம் நான். அப்போ ஏதோ ஒரு விஷயத்தில், ஏதோ ஒரு காரியத்தில் என் வாழ்க்கையில், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஹோல்ஸ் இருக்குது, ஏதோ ஒரு உடைப்பு இருக்குது. அந்த உடைப்பு மூலமாக தான் என்ன பண்ணியிருக்கிறான்? பிசாசு நுழைஞ்சிருக்கிறான். நான் அனுமதிக்காமல் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் ஒரு ஹோல்ஸ் இல்லாமல் அவனுக்கு என்ன பண்ண முடியாது? அவன் வர்றதுக்கு ரைட்ஸே, அவனுக்கு அதிகாரமே கிடையாது, அவனால் வரவே முடியாது. அவன் வரான் அப்படின்னு சொன்னாவ, நம்ம குடும்பத்தில் இருக்கட்டும், வேலையில், அது எதுலையாக இருந்தாலும் சரி, வரான் அப்படின்னு சொன்னாவ நம்முடைய வாழ்க்கையில், ஒன்று ஆவிக்குரிய வாழ்க்கையில், நம்முடைய ஜெப வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்கோம்? ஏதோ ஒரு உடைப்பு, ஏதோ ஒரு ஹோல்ஸு இருக்குது. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுது? இந்த மாதிரி காரியங்கள்லாம் வருது. அதை குறித்து தான் நம்ம என்ன பண்ணுறோம்? மறுபடியுமா அதெல்லாம் அடையுங்க ஆண்டவரே, மறுபடியுமா சீரமைவிங்க ஆண்டவரே. இது என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கட்டும், என் குடும்பத்திலையாக இருக்கட்டும், என் ஜெபத்திலையாக இருக்கட்டும், குறைவுபட்டிருக்கிறேன், உடஞ்சி போன பகுதி இருக்குது, மறுபடியுமா என்ன பண்ணுங்க? அது எல்லாமே சீரமைங்க. மறுபடியும் அதை என்ன பண்ணுங்க? சீல் பண்ணுங்க. சீல் பண்ணும்படியே ஒரு உத்தரவு போடுங்க. அது உத்தரவு போட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் சீல் ஆயிரும். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில், குடும்பத்தில் பெரிய காரியங்களை என்ன பண்ண முடியும்? என்னால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அதுக்கு அடுத்ததாக பார்க்குறது, பரிசுத்தமாக நம்ம என்ன பண்ணோம்? வாழ வேண்டும். நம்ம முதலாவது பார்த்தது நம்ம ஜெபத்தில் நம்ம என்ன பண்ணோம்? உறுதியாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது பரிசுத்தமாக நம்ம வாழ வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். எபிரேயர் 12 எபிரேயர் 12 எபிரேயர் 12 14 15 16
14, 15, 16 வாசிக்கலாம் பாருங்க. யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேறு முளைத்தெலும்பி கலகம் உண்டாகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போலவும் சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள். என்ன சொல்றாரு? 14வது வசனம், யாவரோடும் சமாதானமாக இருக்கும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தமாக இருக்கணுன்றது நான் ஜபத்துக்கு சொன்ன மாதிரி இது ஒரு தீர்மானம். நான் பரிசுத்தமாக தான் இருப்பேன். அப்போ தேவ பிள்ளைகளுக்கு நம்மளுக்கும் இருக்கிற என்ன தெரியுங்களா ஒரு வித்தியாசம்? உலகத்தில் எல்லா பாவமும் இருக்கும், எல்லா காரியமும் இருக்கும், ஆனால் நான் செய்ய மாட்டேன். தேவ பிள்ளைகளுக்கும் மற்றவங்களுக்கும் நான் தேவனால் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறேன். தேவனால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் தேவனோடு கூட இருக்கிறேன் அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரம் என்ன தெரியுங்களா? நான் பரிசுத்தமாக இருக்கணும். நான் பரிசுத்தமாக இருக்கணுன்ற அவசியமே இல்லை. நம்ம எல்லா பாவமும் செய்யலாம், எல்லாமே பண்ணலாம். உலகத்தார் செய்கிறத விட நம்ம அதிகமாக செய்யலாம். ஏன் நம்ம செய்ய மாட்டேங்கிறோம்? ஏன் செய்யக்கூடாதுங்கிறோம்? ஏன்னா நம்ம வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் தேவனோடு இருக்கிற அந்த உறவு. நான் உங்களோடு இருக்கிற உறவில் நான் சரியாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ண மாட்டேன்? அந்த காரியத்தை செய்ய மாட்டேன். நான் இதனால் என்ன பண்ண மாட்டேன்? போக மாட்டேன். இதனால் அதை நான் பேச மாட்டேன். இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். ஏன் செய்ய மாட்டேன்? தேவனோடு இருக்கிற உறவு. தேவனுக்காக நாம் செய்கிற ஒரே ஒரு காரியம், நம்ம பரிசுத்தமாக வாழணும் அப்படின்றது தேவன் நம்மேல் சொன்னதான ஒரு காரியம். அது ஒரு தீர்மானம். அது எதுக்கு தீர்மானம் நம்ம பண்ணணும் அப்படின்னா தேவனுக்காக. தேவனுக்காக ஏசப்பா நான் உங்களுக்காக நான் பரிசுத்தமாக இருப்பேன், நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ நான் அந்த மாதிரி இருப்பேன் அப்படின்னு அந்த பரிசுத்தத்தில் நம்ம உறுதியாக இருந்தோம்னு வைங்களேன். அது யாருக்காக இருக்கிறோம்? தீர்மானம் பண்ணுங்கள். யாருக்காக தீர்மானம் பண்ணணும்? நான் இப்படி தான் இருப்பேன், ஏன்னா நான் உங்கள் பிள்ளை, நான் மற்றவர்கள் போல இல்லை, நான் உங்கள் பிள்ளை, நான் இப்படி தான் இருப்பேன், இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்குள்ளாக ஒரு தீர்மானம் பண்ணுறோம். பார்த்தீங்களா? நாம் அந்த வைராக்கியத்தில் நம்ம தீர்மானம் பண்ணணும்னா அவர் எத்தனை வைராக்கியம் உள்ள தேவனாக இருக்கிறார் நம்மளுக்கு செய்கிறதுக்கு. நம்ம ஒன்றில் உண்மையாக இருந்தோம் அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு? அநேகத்தில் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். 2 நாளாகமும் நம்ம கடந்த நாட்கள் வாசித்தது 2 நாளாகமும் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். யாரோட நாமம் தரிக்கப்பட்டவங்க? தேவனுடைய நாமத்தை, அவருடைய நாமத்தை தரிக்கப்பட்டவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணணும். நான் சொல்கிறேன்ல, டேய் என் பையன்டா, என் பேரை கெடுத்துறாதடா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்ல நம்ம பிள்ளைங்களை பார்த்து. எதுக்கு சொல்கிறோம்? டே நீ இப்படி தான் இருக்கணும், நீ இதை தான் பண்ணணும், இதை தான் செய்யணும், ஏன் நீ என் மகன் அப்படின்னு சொல்கிறேன். பார்த்தீங்களா? ஒரு தீர்மானம். எதுக்கு ஜெபிக்கணும்னு ஏன் தீர்மானம் பண்ணணும்? நான் பரிசுத்தமாக தான் இருப்பேன்னு ஏன் தீர்மானம் பண்ணணும்? ஏன்னா அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி முதலாவது என்ன பண்ணுமா? ஜெபம் பண்ணணும். அவரோடு கூட இருக்கிற உறவில் சரியாக இருக்கணும். அவரை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்யாமல் தேவனுக்கு பிரியமாக இருந்தோம் அப்படின்னா, அவருடைய நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்தோம் அப்படின்னா, அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு, எப்போ கேட்பாரு? அவரோட உறவில் நம்ம சரியாக இருக்கணும், பரிசுத்தமாக இருந்தோம் அப்படின்னா அப்பொழுது நம்ம ஜெபிக்கிறதான ஜெபங்களுக்கு அவர் கேட்டு அவர் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அப்போ இந்த இதெல்லாம் நம்ம குடும்பத்தை எடுத்துக்கலாம். ஏசப்பா நாங்கள் இருக்கிற உறவில் நான் சரியாக இருந்து நமக்கு பிரியமாக நான் வாழ்ந்தேன் அப்படின்னா, அப்போ என் தேவைகளாக இருக்கட்டும், என் சூழ்நிலையாக இருக்கட்டும், பிரச்சனையாக இருக்கட்டும், வியாதியாக இருக்கட்டும், போராட்டமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு நான் செஞ்சதான எல்லா பாவத்தையும், நான் செஞ்சது, என் மனைவி செஞ்சது, என் பெற்றோர் செஞ்சது, என் தலைமுறையே செஞ்ச பாவத்தை எல்லாத்தையும் நீங்கள் மன்னித்து என் குடும்பத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நன்மையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் தருவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்? இந்த வசனத்தை நம்ம குடும்பத்துக்கும் நம்ம சபைக்கும் எடுத்துக்கலாம். அப்போ நம்ம முதலாவது என்ன பண்ணோம்? தேவனோடு இருக்கிற உறவில் சரியாக இருக்கணும். நம்ம அடுத்தது பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா விசுவாசமாக
இருக்க வேண்டும். விசுவாசத்தில் நம்ம நிலைத்திருக்க வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. மார்க்கு 2வது அதிகாரம் மார்க் 2, 1-6. 1-6 வாசிக்கலாம் பாருங்க. 1-6. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போகாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இதோ இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இது யாரோட விசுவாசத்தை பார்த்து தேவன் செஞ்சார்? ஐயப்பா செஞ்சார். போதும் கூட கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல இந்த 4 பேர், அவங்களோட விசுவாசத்தை பார்த்து என்ன பண்ணுறாரு? இந்த அற்புதத்தை செஞ்சார். இப்போ நம்ம நம்மளுக்குன்னு ஒரு விசுவாசம் இருக்குது, சரியா? இதை படித்தப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவன் திமிர்வாதக்காரனுக்கு இருக்கிற விசுவாசத்தை பார்த்து தேவன் ஏசப்பா சுகம் கொடுக்கறது ஒன்று, சரியா? மற்றவங்க விசுவாசத்தை பார்த்து என்ன பண்ணுறான்? அந்த இடத்துல ஏசப்பா சுகத்தை கொடுக்குறாரு. அப்போ இது இவ்வளோ நாள் இருந்துட்டோம். இனிமேல் வருகிறதான நாட்கள் எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கணும் அப்படின்னா, நம்ம என் விசுவாசத்தை பார்த்து தேவன் எனக்கு செஞ்ச காலம் போய் என் விசுவாசத்தை பார்த்து சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் என்ன பண்ணும்? தேவன் அற்புதத்தை செய்யணும். நம்ம குடும்பத்தார் இருக்கிற விசுவாசத்தை பார்த்து, ஜெப வாழ்க்கையை பார்த்து, பரிசுத்தமாக இருக்கிறத பார்த்து, நம்ம தேவன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை பார்த்து, நம்ம சுற்றி வட்டாரத்தில் இருக்கிறவங்களையோ நம்ம சொந்த பந்தங்களையோ என்ன பண்ணும்? தேவன் அற்புதத்தை செய்யணும். அவருடைய மகிமையை வெளிப்படுத்தணும். அது எப்படின்னா, என்னை கொண்டு என் சந்ததி தேவன் என்ன பண்ணணும்? ரட்சிக்கணும். என்னை கொண்டு தேவன் என்ன பண்ணும்? என் சந்ததிக்கு மகிமையான காரியங்களை செய்யணும். ஏன்னா என் குடும்பத்தில் நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறேன், என் ஃபேமிலியில் நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறேன். தேவனுக்கு நம்பிக்கையாக இருக்கிறத பார்த்து தேவன் என்ன பண்ணோம்? என் குடும்பத்துக்கு வர வேண்டியது நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடணும். என் குடும்பமே தேவனுக்கு நம்பிக்கையாக இருக்கிறத பார்த்து, ஜெபத்தில் தரித்திருக்கிறத பார்த்து, என் குடும்பமே பரிசுத்தமாக இருக்கிறத பார்த்து, என் சந்ததி, ரட்சிக்கப்படாத சந்ததி என்ன பண்ணும்? தேவன் சந்திக்கணும். என் சபை, முழு சபையும் அப்படி இருக்கிறத பார்த்து என்ன பண்ணும்? இந்த பகுதியவே தேவன் என்ன பண்ணோம்? மகிமையான காரியங்களை செய்யணும். அதுக்கு என்ன பண்ணோம்? நம்மளோட விசுவாசம். இவ்வளோ நாள் நம்ம விசுவாசித்து தேவனை தரிசித்து நம்ம விசுவாசித்து நன்மை பெற்றுக்கொண்டது போக, இப்போ நம்மளோட விசுவாசம் எப்படி இருக்கணும்? நம்ம விசுவாசத்தை பார்த்து தேவன் என்ன பண்ணோம்? மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும், மற்றவங்களுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதான விசுவாசமாக என்ன பண்ணணும்? இனி வருகிற நாட்களில் இருக்கணும். அப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் தேவன் என்ன பண்ணுறாரு? எதிர்பார்க்கிறார். நம்ம உலர்ந்து போயிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். இவ்வளோ நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணலாம்? சோர்ந்து போன நிலைமையில் இருந்திருக்கலாம். தேவன் மறுபடியுமாய் நம்மளை உற்சாகப்படுத்தும்படியாய், மறுசீரமைக்கும்படியாய், எதில்? ஆவிக்குரிய வாழ்க்கையில். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம பலன் அடைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், தேவனோடு இருக்கிற உறவு நம்மளுக்கு சரியாக இருந்துருச்சுன்னு வைங்களேன், எல்லாமே நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணும்? சரியாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? எந்த விஷயத்துலையும் சோர்ந்து போகாமல், எதிலையும் கவலைப்படாமல், நம்ம ஆவியில் என்ன பண்ணோம்? பலம் உள்ளவர்களாய், உற்சாகம் உள்ளவர்களாய் நம்ம என்ன பண்ணணும்? இந்த நாட்களில் காணப்படுறவர்களாக இருக்கணும். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம் பாருங்கள். எசேக்கியேல் 37 இது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான். எசேக்கியேல் 37 2-11 வாசித்தோன்னு வச்சுக்கோங்களேன். என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவு உண்டாகி
ஒரு எலும்புகளும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகளின் மேல் நரம்புகளும் மாம்சம் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது. ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாது இருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மணிபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியை நீ காற்று திசை நாளும் இங்கிலிருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்து அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். இந்த சம்பவம் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். உலர்ந்து போன எலும்புகள் மேலே என்ன பண்ணுறாரு தேவன்? ஆவியை கட்டளையிட்ட உடனே மகா சேனையாக என்ன பண்ணுது? அது எழுந்தது. இப்போ இது என்ன பண்ணுச்சு? சதையெல்லாம் உருவாயிருச்சு, நரம்புகள்லாம் வந்துருச்சு. ஆனால் என்ன பண்ணல? அது எந்திரிக்கவே இல்லை. எதனால்? ஆவி இன்னும் ஊற்றப்படவில்லை, ஆவி இன்னும் கட்டளையிடப்படவில்லை. அதுபோல தான் நம்மளுக்கு சரீரம் இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாமே நம்ம ஓடுறோம், ஒடியாரோம், வேலைக்கு போகிறோம், எல்லா காரியத்தையுமே செய்கிறோம், எவ்வளவோ காரியத்தை செய்கிறோம், பண்ணுறோம், இது பண்ணுறோம். ஆனால் உயிர் இருக்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை இருக்குதா அப்படின்னா இல்லை. உயிர் இல்லாதது போல தான் இருக்குது. அந்த எலும்புக்கு ஏதாவது உயிர் இருந்துச்சா? அந்த எலும்புக்கு அந்த கீழே கிடக்கிற வரையிலும் அந்த தரிசனம் பார்க்குற அந்த எலும்புக்கு ஏதாவது அந்த உயிர் இருக்கிற மாதிரி இருந்துச்சா? உயிரே இல்லை. அது என்ன பண்ணுது? கீழே தான் கிடக்குது. அது எப்போ வந்துச்சு? ஆவியினால் நிரப்பப்பட்ட உடனே அது எல்லாமே மகா சேனையாக எலும்புனுச்சு. அதுபோல தான் நம்ம எவ்வளோ காரியத்தை செஞ்சாலும், எவ்வளோ காரியத்தை பண்ணாலும் எலும்பு மாதிரி தான் இருக்கிறோம், உயிரே இல்லாத மாதிரி தான் இருக்கிறோம். ஏன் அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன பண்ணலை? இன்னும் பலப்படவே இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன பண்ணலை? இன்னும் பலனடையவே இல்லை. அதனால தான் நம்ம அப்படியே சோர்ந்து போயே இருக்கிறோம். ஆனால் இந்த நாட்களை பார்த்து நம்ம சொல்ல போகிறோம், சோர்ந்து போய் இருக்கிறதான, பலனே இல்லாமல் இருக்கிறதான என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி, குடும்பமும் சரி, எல்லா காரியமும் தேவ ஆவியினால் நிரப்பப்படும்படியாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த நாளையில் செபிக்க போகிறோம். தேவ ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது என்ன பண்ணுது? உயிரடையும். உயிரடைந்து அது என்ன பண்ணும்? பெரிய மகா சேனையாய் நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை செய்கிறதா இருக்கும். சரிங்களா? இந்த நாளில் நம்ம அதுக்காக நம்ம செபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சர்வ வல்ல தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆவியில் ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரே குறைவுள்ளவர்களாக இருந்திருக்கிறோம் ஆண்டவரே. அதை பற்றி எங்களுக்கு எந்த யோசனையுமே இருந்ததில்லை ஆண்டவரே. ஏனோ தானோன்னு தான் ஆண்டவரே இருந்திருக்கிறோம் ஆண்டவரே. தூங்கி போனதை போல தான் ஆண்டவரே இருந்திருக்கிறோம். ஆவிக்குரிய நிலையில் ஆண்டவரே நாங்கள் நித்திரை உள்ளவர்களாக ஆண்டவரே இத்தனை நாள் இருந்திருக்கிறோம். அதை பற்றி எங்களுக்கு எந்த யோசனையுமே இல்லை ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆவிக்குரிய நிலையில் நாங்கள் எப்படி இருக்கிறோம், உங்களோடு இருக்கிற உறவில் நாங்கள் எப்படி இருக்கிறோம், அப்பா நாங்கள் பரிசுத்தமாக இருக்கிறோமா, உங்களுக்கு பிரியமாக இருக்கிறோமா, அப்பா நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் நாங்கள் சோதித்து பார்த்ததே இல்லை ஆண்டவரே. அப்பா, எங்களோட ரொட்டீன் வாழ்க்கையிலே தான் ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்பா, நாங்கள் சபைக்கு போகிறோம் ஆண்டவரே, ஆனால் அதை பற்றி எந்த யோசனையுமே எங்களுக்கு இல்லை அப்பா. அப்பா, இந்த நாளில் ஆண்டவரே எங்களுக்கு மறுபடியுமாய் அப்பா இதெல்லாம் எங்களுக்கு ரீஸ்டோர் பண்ணி கொடுங்க ஆண்டவரே. முதலாவது நான் உங்களை தெரிந்து கொண்ட பொழுது ஆண்டவரே, அப்பா நாங்கள் ஆவியில் பலனுள்ளவர்களாக இருந்தோம் ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனலாக இருந்தோம் ஆண்டவரே, ஜெபத்தில் ஆண்டவரே நாங்கள் தரித்திருந்தோம் ஆண்டவரே, அப்பா ஜெயம் உள்ளவர்களாக இருந்தோம் ஆண்டவரே, விசுவாசத்தில் நாங்கள் நிலைச்சிருந்தோம் ஆண்டவரே, அப்பா உம்மோடு கூட இருக்கிற உறவுகள் ஆண்டவரே அதிகமாக ஐக்கியப்பட்டு இருந்தோம் ஆண்டவரே. இப்போ இந்த எல்லாத்துலேயும் நாங்கள் குறைவுபட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் குறைவுபட்டிருக்கிறோன்ற உணர்வே இல்லாமல் இருக்கிறோம் ஆண்டவரே. ஆரம்ப காலத்தில் ஆண்டவரே அப்பா எங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளும் போது ஆண்டவரே அந்த விசுவாசம் இருந்தது போல இப்போ எங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை ஆண்டவரே. அப்பா அந்த ஜெப வாழ்க்கை இருந்தது போல இப்போ எங்களுக்கு அந்த ஜெப வாழ்க்கையும் இல்லை ஆண்டவரே. எல்லாவற்றிலும் நாங்கள் குறைவுபட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. எல்லா விஷயத்திலுமே நாங்கள் குறைவுபட்டு தான் இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் அது எங்களுடைய வாழ்க்கையில் அது ரொட்டீனாக மாறிடுச்சு ஆண்டவரே. அது ஒரு பழக்கமாகவே எங்களுக்கு மாறிடுச்சு ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஜெபிக்கிறதே இல்லை ஆண்டவரே. அப்பா நாங்கள் வேதம் வாசிக்கிறதுலே நாங்கள் குறையப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை குறித்து தான் ஆண்டவரே எந்த நம்பிக்கையுமே அற்றவர்களாக தான் ஆண்டவரே இருக்கிறோம். அப்பா இந்த நாளையில் மறுபடியும் எங்களை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. அப்பா அந்த உலர்ந்த எலும்புகள் ஆண்டவரே நீ உயிர்ப்பித்தது போல் ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அப்பா நீங்கள் மறுபடியும் உயிர்ப்பிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. மறுபடியும் நீங்கள் உயிர்ப்பிக்கீங்க ஆண்டவரே. அப்பா இந்த குடும்பத்தை மறுபடியும் ஆண்டவரே மறுபடியும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரே நீங்கள் எடுத்து நிறுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமையாக நீங்கள் எடுத்து நிறுத்தும்படியாக நாங்கள்
செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இது எங்களுடைய தீர்மானம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை வேறு பிரித்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா நீ உங்களுடைய ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால் எங்களை ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை தரிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அதற்கு நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு நாளும் உங்களோட கூட நாங்கள் பேசுறவங்களா இருக்கணும் ஆண்டவரே. உங்களோட கூட நாங்கள் உறவாடுகிறவங்களா இருக்கணும் ஆண்டவரே. அப்பா அதில் நாங்கள் ஒருவேளை குறைவுபட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த நாளை நீங்கள் சீர் பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா எங்களை தயவாய் நீங்கள் மன்னிங்க ஆண்டவரே. அப்பா பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவரே மனம் திரும்பி உங்ககிட்ட நாங்கள் கேட்டோம் அப்படின்னா எங்களோட பாவங்களை எல்லாம் மன்னிச்சு அப்பா எங்களை ஏற்றுக்கொள்கிற தேவனா இருக்கீங்க ஆண்டவரே. அப்பா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடுவேன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களே தகப்பனே. அப்பா எங்களை குடும்பத்துக்கு ஆண்டவரே சேமத்தை கட்டளையிடுவேன்னு சொல்லியிருக்கீங்களே. என் சபைக்கு சேமத்தை கட்டளையிடுவேன்னு சொல்லியிருக்கீங்களே தகப்பனே. அப்பா இந்த நாளில் அப்பா மனசார ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. மனசார நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாவிகள் தான் ஆண்டவரே. பரிசுத்தமாக நாங்கள் இல்லை ஆண்டவரே. இந்த நாளில் மறுபடியும் எங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஜெப வாழ்க்கையில் நாங்கள் குறைவுபட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. தயவாய் நீங்கள் எங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஜெப வாழ்க்கையில் நாங்கள் குறைவுபட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. தயவாய் நீங்கள் எங்களை மன்னிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய தப்பை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தப்பு பண்ணியிருக்கிறோம் ஆண்டவரே. ஜெபத்தில் நாங்கள் தரித்திருக்கலாம் ஆண்டவரே. நீங்கள் பேச நீங்கள் வந்து நாங்கள் பேசலாம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் சொல்ல வந்து நாங்கள் அதை கேட்கல ஆண்டவரே. அப்பா நீங்கள் செய்ய சொன்னத காரியத்தை நாங்கள் செய்யல ஆண்டவரே. அப்பா எங்களை தயவாய் நீங்கள் மன்னிங்க ஆண்டவரே. தயவாய் நீங்கள் மன்னிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய உடைப்புக்கு எல்லாத்துக்கும் காரணம் நாங்கள் தான் ஆண்டவரே. எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணம் நாங்கள் தான் ஆண்டவரே. எங்களுடைய போராட்டங்களுக்கு காரணம் எல்லாம் நாங்கள் தான் ஆண்டவரே. ஏன்னா நாங்கள் அனலா இல்லை ஆண்டவரே. எங்களுடைய ஜெப வாழ்க்கை நெருப்பா இல்லை ஆண்டவரே. அதனால தான்ப்பா பிசாசு எங்களை தொட முடிஞ்சிச்சப்பா. இந்த நாளில் மறுபடியும் எங்களை அனல் படுத்துங்க ஆண்டவரே. அப்பா மறுபடியும் எங்களை நீங்க அக்னியா நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு அக்னியா இருக்கட்டும் ஆண்டவரே. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு அனலா இருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த குடும்பத்தை ஆண்டவரே இனி வருதான் நாட்கள் நீங்க அப்படியாய் பயன்படுத்துவீராக ஆண்டவரே. அப்பா இந்த குடும்பத்தை ஒரு மறுசீரமைப்பை நீங்க கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஜெபத்துல ஒரு மறுசீரமைப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. பரிசுத்தத்துல ஒரு மறுசீரமைப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. விசுவாசத்துல ஒரு மறுசீரமைப்பை நீங்க கட்டளையிடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் விசுவாசத்தை கண்டு ஆண்டவரே. அப்பா சந்ததிகளும் ஆண்டவரே இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லாரும் அப்பா உம்முடைய மகிமையை காணும்படியான ஆண்டவரே ஒரு விசுவாசத்தில் நிலைத்திருக்க கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உலர்ந்து போய் இருக்கிறதா எங்கள் வாழ்க்கையை அப்பா நீங்க மறுபடியும் உயிர்ப்பிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது உம்முடைய ஆவியினால் நீங்க கட்டளையிடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த குடும்பத்துக்கு உம்முடைய ஆவியினால் நீங்க கட்டளையிடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உலர்ந்து போய் இருக்கிறதா எங்கள் பகுதியில் மீது ஆண்டவரே. அப்பா உம்முடைய ஆவி நீங்க ஊற்றுவீராக தகப்பனே. அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் உலர்ந்து போய் இருக்கிறதோ அப்பா அதன் மீது எல்லாம் உம்முடைய ஆவி நீங்க ஊற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உலர்ந்து போன நிலைமையில் இருக்கிறதான அப்பா நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிறதான எல்லா காரியங்கள் மீது ஆண்டவரே அப்பா எங்களை மீட்டு மறுபடியும் நீர் உயிர்ப்பிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த குடும்பத்தில் ஆண்டவரே எதெல்லாம் நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்குதோ அப்பா எதெல்லாம் ஆண்டவர் உயிரை இல்லாத போன நிலையில் இருக்குதோ ஆண்டவரே உலர்ந்து போன நிலையில இந்த குடும்பத்தார் காரியங்கள் எதெல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் மறுபடியும் மீட்டு அப்பா மறுபடியும் மீட்டு நீங்க உயிர்ப்பிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அதை உயிர்ப்பிக்க நீங்க வல்லமை உள்ள தேவனா இருக்கீங்க ஆண்டவரே. அப்பா அதற்கு நீங்க போதுமான தேவனா இருக்கீங்க ஆண்டவரே. நீங்க சொல்லியிருக்கீங்க அப்பா உங்களுடைய ஜெபத்தை நான் கேட்பேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. கேட்டு ஆண்டவரே நான் அதிசயங்களை செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. உத்தரவு கொடுப்பேன் நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. நாங்க உங்களை கூப்பிடும் பொழுது ஆண்டவரே எல்லா காரியத்தையும் ஆண்டவரே நீங்க வாய்க்க செய்கிற தேவனா இருக்கீங்க ஆண்டவரே. இந்த நாளில் இந்த குடும்பத்தாரோடு கூட ஆண்டவரே நாங்க சபையாய் சேர்ந்து அப்பா எங்கள் உலர்ந்து போன காரியங்கள் மீது அப்பா உம்முடைய ஆவி நீங்க ஊற்றும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த குடும்பத்தாரோடு கூட ஆண்டவரே இவர்களை கொண்டு நீ வைத்திருக்கிறதான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே அப்பா ஒருவேளை உலர்ந்து போனது போல காணப்படலாம் ஆண்டவரே. அதெல்லாம் நீங்க மாற்ற போதுமானவரா இருக்கீங்க அப்பா. அப்பா அதை மாற்ற உண்மை உள்ள தேவனா இருக்கீங்க ஆண்டவரே. அதெல்லாம் நீங்க மாற்றி போடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க ஆளுகை செய்வீராக நீங்க வழி நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா.